Hi guys, இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான். பிசிக்கு இல்ல மொபைல் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 500 தான் வருது. இது பிசிக்கும் மொபைலுக்கும் ரெண்டுமே பெஸ்டா இருக்குமா அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி அப்புறம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். இந்த பாக்ஸ்ல தான் ஸ்பீக்கர் இருக்கு. உள்ள என்னென்ன இருக்கு, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துடலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, வெறும் 2 ஸ்பீக்கர்ஸ் தான். வாரண்டி கார்டு கூட கொடுக்கல. இதில் பபுள் ரேப்பர்ஸ் சுற்றி கொடுத்துருந்தாங்க. நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணதுனால இப்போ பபுள் ரேப்பர்ஸ் இல்லை. ஸ்பீக்கரை நம்ம ஃபஸ்ட்டு வெளியே எடுத்தவுடனே நம்ம நோட்டீஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா RGB பிளேஸ்மெண்ட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. நம்ம கொடுக்குற 500 ரூபாய்க்கு பெரிய டிசைன்லாம் எதிர்பார்க்க முடியாது. இதுவே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஒரு USB பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த USB நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே RGB லைட்டிங் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் RGB லைட்டிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுவே தான் சுவிட்ச் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணனே உங்களுக்கு ஆடியோ கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த பாக்ஸை நீங்கள் பின்னாடி திருப்பி பார்த்த உடனே இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10 வாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 648 கிராம்ஸ் வருது. ஸோ லைட் வெயிட்டாக தான் இருக்கும், அதே மாதிரி போர்ட்டபிளாகவும் இருக்கும். இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து RGB LED கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் கண்ட்ரோல் இதில் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது USB பவர்டுன்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸோட சைடை திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, எந்த டேட்டில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னா அதோட மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது MRP ருபீஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.2K வருது. இப்போ வந்து ஆஃபரில் 500க்கு நான் வாங்கினேன். அதே மாதிரி இது மேட் இன் சைனான்னு போட்டிருக்கு. இந்த ஸ்பீக்கரை நான் பிசி கூட கனெக்ட் பண்ண உடனே பார்க்குறதுக்கே வேறு லெவலில் பிசி வந்து ஒரு லுக் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால டெஸ்கில் ரொம்ப ஸ்பேஸ் பிடிக்கல. இதோட RGB லைட்டிங்கும் அப்படியே ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி நீங்கள் வால்யூம் வந்து இதுலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. இதோட சவுண்டு கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே லவுடாகவும் இருக்குது, அதே மாதிரி கிறிஸ்பாகவும் இருக்குது. நீங்கள் இந்த ரேஞ்சுக்கு ரொம்ப பேஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நான் ஒரு சாம்பிள் சாங் வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். Videos for your business easily and instantly with Vimeo Create. Video to help. என்ன இது ரொம்ப எது இம்ப்ரெஸ் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா RGB லைட்டிங் தான். இதை வந்து நான் நைட் டைமில் வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். RGB லைட்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. இந்த ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் வந்து மொபைல் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பவர் பேங்க் எடுத்துக்கோங்க. இந்த USB ஸ்லாட் எடுத்து இந்த உங்கள் பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் 3.5mm ஜாக்கையும் ஃபோனில் இருக்க 3.5mm ஜாக் ஸ்லாட்லையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் ப்ளே பண்ண உடனே இந்த மாதிரி சாங்ஸ் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓவராலாக இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்பீக்கர் ரொம்பவே ஒர்த்தான ஒன்று.